திருப்பூரில் இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய காவலரை பணிமாற்றம் செய்யக்கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் காவல் உதவி ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். சுல்தான்பேட்டை ஏடி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் முருகன் விஜயாமணி தம்பதியினர். இவரது மகன் ராகுல் சமையல் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் கோவில் திருவிழாவில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 10க்கும் மேற்பட்டோரில் காவலர் சத்யராஜ் ராகுலை குறிவைத்து உயிர் நாடி தலை உள்ளிட்ட பகுதிகளில் தாக்கியதில் பலத்த காயமடைந்தார். இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ராகுலை தாக்கிய காவலர் மீது கடுமையான நடவடிக்கை மற்றும் பணிமாற்றம் செய்யக்கோரி பாதிக்கப்பட்ட ராகுலின் குடும்பத்தார் மனு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தட்கல் முறையில் மின் இணைப்புகளை வழங்காமல் இருப்பதை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒசூர் மின் கோட்டத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியம் விவசாயிகளுக்கு நீண்ட காலமாக வழங்காமல் தட்கல் மின் இணைப்புகளையும் சாதாரண சுயநிதி வேளாண் மின் இணைப்புகளையும் உடனடியாக வழங்க கோரியும் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் நெற்றி வயிற்றில் நாமம் போட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலூர் உழவர் சந்தையில் பெண் விவசாயி ஒருவர் ஆட்சியரிடம் ஒருவரே 2-3 கடைகளை அடாவடியாக ஆக்கிரமித்துள்ளதாக புகார் தெரிவித்தார். அத்துடன் விவசாயிகள் அல்லாத வியாபாரிகளும் உழவர் சந்தையில் கடைகளை ஆக்கிரமித்துள்ளதால் உண்மையாக விவசாயிகளுக்கு கடைகளை ஒதுக்கீடு செய்யாமல் இருப்பதும் தெரியவந்துள்ளது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் வியாபாரிகளின் ஆதிக்கமும் இடைத்தரகர்களின் அட்டூழியங்களும் உழவர் சந்தையில் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரே பொருளை 2 கடையில வைக்கிறாங்க. அப்ப நாங்க ஒரு கடைக்கு கூட எங்களுக்கு இடமே கிடையாது. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் காலாவதியான மாத்திரைகளை நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுவதாக புகார் எழுந்ததில் பொதுமக்கள் ஆவேசமடைந்துள்ளனர். கடந்த 3 மாதங்களாக நோய்க்குரிய மாத்திரைகளை கொடுக்காமல் மாற்றித் தருவதுடன் காலாவதியான மாத்திரைகளை கொடுப்பது தொடர்கதையாகி இருப்பதால் கடும் பாதிப்புக்குள்ளான நோயாளிகள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். ஸ்டாலின் மாடல் அரசின் மாரத்தான் அமைச்சர் மாசு இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காஞ்சிபுரம் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பழுதடைந்த சாலைகளை சீரமைத்து தர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எர்த்தாங்கல், ஏரியான்பட்டி, காவாய்மேடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சாலைகள் சிதிலமடைந்து காணப்படுகிறது. குறிப்பாக ஏரியான்பட்டி முதல் ஏரிப்பட்டறை வரை மற்றும் காவாய்மேடு முதல் ஆயில்கான்பட்டி வரை உள்ள சாலைகள் மிகவும் பழுதடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. இது குறித்து பேசிய அப்பகுதி பொதுமக்கள் முறையாக பராமரிக்கப்படாமல் உள்ளதாகவும் அதை சீரமைக்க கோரி பல முறை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். என்னோட பேர் அருண் முரளி. நான் குடியாத்தம் வட்டம் எர்த்தாங்கல் கிராமத்தில் வசிக்கிறேன். என்னோட கிராமத்தில் சாலைகள் மிகவும் பாழடைஞ்சு போயிருக்கு. முதல் சாலை ஏரியான்பட்டி டு ஏரிப்பட்டறை சுமார் 2 கிலோமீட்டர் சாலை மிகவும் மோசமான நிலையில் இருக்குது. அடுத்த கட்டமாக 2வது சாலை காவாய்மேடு டு அயில்காம்பட்டி சாலை மிகவும் பாலடைஞ்சிருக்கு. இதனுடைய வீடியோஸ், ஃபோட்டோஸ் உங்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்கோம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தலைமை தபால் நிலையம் அருகே திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட செயலாளர் CV சேகர் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஒன்று கூடி பெண்களை தரக்குறைவாக மத அடிப்படையில் கேலி செய்து விமர்சனம் செய்த பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தின் போது கோரிக்கை வைத்தனர். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். இல்ல